ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். கூலி இந்த மாதம் ஃபுல்லாகவே நம்ம கூலியை பற்றி தான் பேசியாகணுங்க. அனிருத் சமீபத்தில் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, இது வந்து ஒரு இன்டெலிஜென்ட் மூவி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம படம் வந்ததுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் பேசி இப்போ படத்தை பார்த்துட்டு படம் வெளியீட்டுக்கு முன்னாடி என்னென்ன நிகழ்வு நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, யூஎஸ்ஏ இந்த யூஎஸ்ஏல ப்ரீமியர் புக்கிங் சொல்லுவாங்க சார், ப்ரீமியர் சேல்ஸ். அதாவது வந்து படம் ரிலீஸுக்கு கொஞ்சம் முன்னாடியே ஒரு சில ஷோக்கள் போடுவாங்க அங்கே. அந்த விதத்தில் பார்க்க போனால் இன்று வரை வந்து சவுத் இந்தியான்னு சொல்லலாம், சவுத் இந்தியாவிலே அதிகமாக ப்ரீமியர் புக்கிங்கில் வந்து புக்கான திரைப்படம் வந்து கபாலி, ரஜினியோட கபாலி திரைப்படம் தான். கிட்டத்தட்ட 2.6 மில்லியனோ என்னவோ வந்து கலெக்ட் பண்ணிச்சு. அந்த அளவுக்கு வந்து இந்த படம் பீட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பீட் பண்ணே சொல்லலாம். ஏன்னா படம் வெளியாகிறதுக்கு இன்னும் 14 நாள் இருக்குங்க. இந்த 14 நாளுக்கு முன்னாடியே இது வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 870K, அதாவது 1 மில்லியனை வந்து நெருங்கிட்டு இருக்கு வசூல் ரீதியாக பார்க்கும்போது. என்னடா இது படம் இன்னும் ட்ரெய்லர் வரல, இன்னும் வந்து ஆடியோ லான்ச் நடக்கலை, அதுக்குள்ளவே வந்து இவ்வளோ புக்கிங் அப்படின்ற மாதிரி வந்து எந்த படத்துக்குமே இல்லாத ஒரு ஹைப் வந்து கிரியேட் ஆகிருக்கு இந்த படத்துக்கு. உண்மையை சொல்லப்போனால் எப்போவுமே வந்து ஒரு ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த ப்ரீமியர் புக்கிங்கே ஸ்டார்ட் ஆகும், யூஎஸ்ஏ, கனடா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி நாடுகளில். பட் இந்த படம் வந்து இன்னும் எதுவுமே வரல, அதுக்குள்ளவே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன், லண்டனில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான செலிப்ரேஷன் இப்போவே வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. யூஎஸ்ஏ ப்ரீமியர் புக்கிங்கில் மட்டும் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1 மில்லியன் நெருங்கிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கோ நாளைக்கோ 1 மில்லியனை தாண்டிடும். இன்னும் ட்ரெய்லர்லாம் வந்துச்சுன்னா எப்படியும் 2.3 2.5 கபாலியை பீட் பண்ணிடும் பொழுது ப்ரீமியர் புக்கிங்லேயே. அந்த அளவுக்கு வந்து பெரிய லெவலில் வந்து இந்த படம் வந்து ஓவர்சீஸில் சேல் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட ஓவர்சீஸ்லேயே வந்து ஒரு 10 மில்லியனை கிராஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரியும் வந்து செய்திகள் வந்துருக்கு. அதாவது 10 மில்லியன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி கிட்ட ஓவர்சீஸ் மார்க்கெட்லேயே வந்து கிராஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது இந்த படம். அப்படிப்பட்ட புக்கிங் வந்து இப்போவே வந்து அவ்வளோ ஃபுல் ஃப்ளெட்ஜடாக இறங்கி அடிச்சிட்டு இருக்காங்க புக்கிங்கில். அந்த அளவுக்கு வந்து புக்கிங் வந்து வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அது நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்களா, இப்போ படம் வந்து வெளிநாடுகள்லேயே ஒரு 100 கோடி கலெக்ட் பண்ணிச்சுன்னா இந்தியா முழுக்க சேர்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு முதல் நாளே வந்து 200 கோடி ரூபாய்க்கு மேலே வசூலாகிட்டு இந்த திரைப்படம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கணிப்பு வந்து இப்போயே கணிச்சிடலாம். ஏன்னா இப்போ இந்த ப்ரீ புக்கிங்கை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இன்னும் இந்தியாவில் வந்து இன்னும் புக்கிங் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ ஓவர்சீஸ் வெளிநாடுகளில் சில நாடுகளில் இப்போவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா நாடுகளையும் சேர்த்தா கூட இப்போதைக்கு வந்து 2.5 ஒரு 3 அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. இப்போவே இது வரைக்குமே புக்கிங்கே பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளில் புக்கிங்கான வச்சு கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 3 மில்லியன் கிட்ட வந்துருச்சு. ஸோ அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளிலே இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. நான் சொல்கிறது வந்து வெளிநாடுகளில் மட்டும். அப்புறம் இப்போ நம்ம இந்தியாவை எடுத்து பாருங்கள், தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா இந்த நாடுகள்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டில் முதல் நாள் அபவ் 30 தான் இருக்க போகுது. அது நல்லா இப்போவே தெரிஞ்சிச்சு. அப்புறம் கேரளா வந்து நீங்கள் 10 போட்டால் கூட 40, ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் எப்படி பார்த்தாலும் ஒரு 20, 25 இல்லை 30 கோடி விட முதல் நாள் அதிக வாய்ப்புகள் இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி 70. அதுக்கப்புறம் கர்நாடகாவில் சொல்லவே வேண்டாம், ரஜினி படம்னாவே ஒரு தனி மாசு கிரேஸு. எப்படி பார்த்தாலும் கர்நாடகாவிலே முதல் நாளே 10 ரூபாய்க்கு மேலே தான் பண்ணோம். இப்போ பாருங்கள் இதுவே 80 ஆகிடுச்சு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா இதெல்லாம் சேர்த்து கணக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முதல் நாளே 200 கோடி கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி இப்போயே நம்ம எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து புக்கிங் வந்து பட்டையை கிளப்பிட்டுருக்கு. இன்னும் ட்ரெய்லர் நாளைக்கு வரப்போகுது, ஆடியோ லான்ச் நாளைக்கு நடக்க போகுது. இன்னும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதனுடைய புக்கிங் எங்கே போக போகுது, யாருக்கு டிக்கெட் கிடைக்காம அல்லோலப்பட போகிறாங்கன்ற விஷயம்லாம் இது மாதிரி தான் நடக்கவே போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து புக்கிங்கில் வெறித்தனமாக போய்கிட்டு இருக்கு இந்த திரைப்படம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நாளைக்கு வந்து இந்த திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் அதுக்கும் மேலே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன நிகழ்வு நடக்க போகுது அப்படின்றது தெரியல. இதில் வந்து ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லோரும் வழக்கமாக வந்து சினிமா டிக்கெட்டுக்கு தான் அடிச்சுப்பாங்க, எனக்கு இந்த ஷோ டிக்கெட் வாங்கி கொடுத்துருங்க. ஏன்னா எனக்கே பல என்கொயரிகள் வந்து இது வரைக்கும் இன்னும் டிக்கெட்டுக்குன்னு வரல. ஒரு சில பேர் தான் டிக்கெட்டுக்கு வந்திருக்காங்க. ஆடியோ லான்ச் பாஸ் எப்படியாச்சும் வாங்கி கொடுங்கண்ணா எனக்கு அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் எனக்கு ஒரு 30-40 பேர் மேலே கால் பண்ணிட்டாங்க. எப்படியாச்சும் எனக்கு ஒரு ஆடியோ லான்ச் ஒரு பாஸ் வாங்கி கொடுங்க போதும் அப்படின்ற மாதிரி. அப்போ பார்த்துங்க, டிக்கெட் புக்கிங்கை விட ஆடியோ லான்ச்சுக்கு இப்போ இந்த அளவுக்கு இவ்வளோ கிரேஸ் இருக்குது. பேசாமல் ஆடியோ லான்ச்சுக்கு காசு போட்டு இருந்தால் கூட இன்னும் பல கோடிகளை பார்த்துக்கலாம் நம்மளுக்கு. அவங்க அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ டீப்பாக அவ்வளோ, அதாவது எப்படி சொல்கிறது, அப்படியே அந்த கிரேஸ் வந்து படம் கொடுப்பா. எனக்கு ஆடியோ லான்ச்சில் தலைவர் பேசுறதை நான் நேரடியாக பார்க்கணுமா அப்படின்ற ஒரு இது தான் இருக்காங்க இன்றைக்கி ரசிகர்கள். அந்த அளவுக்கு வந்து
இன்னும் சொல்ல போனால் அடிச்சுக்காத குறை என்கிட்ட ஃபோனை போட்டு அண்ணா வாங்கி தர முடியாது அப்படின்னு மிரட்டுறாத குறை தான் இன்னும் வச்சிங்களேன். அந்த அளவுக்கு வந்து இந்த ஆடியோ லான்ச் மேலே அவ்வளோ ஈர்ப்பு. பேசாமல் ஆடியோ லான்ச்சை கூட டிக்கெட் போட்டு தானே இன்னும் இதுலேயே பல கோடிகளை சம்பாதிச்சிக்கலாம் பொழுது அவங்க அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ கிரேஸு அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனு அந்த அளவுக்கு வந்து உருவாகி வச்சுருக்காங்க இந்த திரைப்படம். இதெல்லாம் முழுக்க காரணம் என்னென்னா த ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவருக்கு மட்டும்தான் இந்த கிரேஸு இந்த பவரு இது எல்லாமே தானாக அமைந்தது. அவர் வந்து உருவாக்கலை, அவர் வந்து விளம்பர படத்தில் அவர் வந்து நான் தான் நம்பர் 1 தம்பட்டை அடிச்சிக்கல, எதுவுமே பண்ணல. எப்போவுமே தானாக வளர்ந்ததுக்கும் ஒருத்தவங்க வளர்த்து விட்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஒருத்தவங்களை வளர்த்து விட்டு நாங்கள் பெரிய ஆள் சொல்லியே ஒரு கிரேஸை ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கும் தானாகவே உருவான ஒரு பிம்பத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இதில் வந்து நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து இது வந்து தானாக வளர்ந்த ஒரு பிம்பம், அதாவது வந்து மக்களால் கொண்டாடப்பட்ட ஒரு பிம்பம். இந்த பிம்பம் எல்லாம் யாருக்காச்சும் அதாவது உலக அதிசயங்கள் மாதிரி தான் இதெல்லாமே சொல்லப்போனால். அந்த அளவுக்கு வந்து ஒரு அதிசய பிறவி தான் ரஜினிகாந்த் அவர்கள். ஏன்னா மோகம் என்பது வந்து வேறு, ஆனால் சினிமா மோகத்தில் இந்த அளவுக்கு வந்து ஒரு கிரேஸ் காட்ட முடியுமா மக்களால் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது ரஜினிகாந்துக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நிகழ்வு எல்லாமே நடந்திருக்கு. இது வரலாறை திருப்பி போட்டு பாருங்கள், உங்களுக்கே பல உண்மைகள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். அந்த அளவுக்கு வந்து இந்த கூலியோடைய பவர் வந்து அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் அவ்வளோ பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு. உண்மையிலேயே இந்த படம் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் அடைஞ்சதுன்னா நிச்சயமாக 1000 கோடி இல்லை 1500 கோடி கூட அடிக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ பெரிய கிரேஸ் வந்து இந்த படத்துக்கு வந்து எழுந்துட்டுருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி இல்லாமல் இப்போ லோகேஷ் கனகராஜோட அனிருத் அவர்கள் பேட்டி கொடுக்குறதாட்டும் பெரிதளவில் வந்து பூஸ்டப் பண்ணலை. நீங்கள் வந்து நான் வந்து சொல்லக்கூடாது சார், நீங்களே பார்த்து முடிவு பண்ணிங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. படத்தோடைய ரிசல்ட்டை நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த படத்தை வந்து நம்ம கையில் கொடுத்துருப்பாங்க அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது வேறு இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கூட சமீபத்தில் வந்து எம் பேக் இன் ட்விட்டர் அப்படின்ற மாதிரி அவரே போட்டுட்டார். இவ்வளோ நாள் வந்து சைலண்ட்டாக இருந்தவரை நான் திரும்பவும் வந்து ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவர் ஆல்ரெடி கொஞ்சம் சில மாதங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டு போனார், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் கொஞ்சம் நாள் எக்ஸ்ட்ரா பதிவிலிருந்து பிரேக் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். இப்போ மீண்டும் அவர் வந்து திரும்பி வந்துட்டார், அவரே வந்து போஸ்ட் போட்டிருக்காரு. ஸோ அப்போ பார்த்துங்க, அப்போ எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக அதை ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கணும், நம்மளை இந்த நடுவில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்மளை எதுவும் கேள்வி கேட்கக்கூடாதுன்றதில் எவ்வளோ மும்முரமாக இருந்திருப்பாங்கன்னு பாருங்கள். எது எப்படி இருந்தாலும் ஒரே விஷயம் மட்டும் நம்மளால் க்ளீனாக சொல்ல முடியும் சார். ஏன்னா இந்த திரைப்படம் முதல் நாள் மட்டும் கிட்டத்தட்ட 200 கோடிகளை தாண்டி வசூல் செய்ய அதிக வாய்ப்புகள் இருக்குது சார். இதான் முழுக்க உண்மை. எதுக்கு சொல்கிறேன்னா இன்னைக்கு இருக்கிற ப்ரீ புக்கிங்கை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இப்போவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு வெளிநாடுகள்லேயே கிட்டத்தட்ட ஒரு 3.54 கிட்ட நெருங்கிட்டு இருக்குது. இப்போவே நான் சொல்கிறது வந்து ட்ரெய்லரும் வரல, ஆடியோ லான்ச் விழா நடக்கலை, இன்னும் ப்ராப்பரான புக்கிங் பெரிய அளவில் இன்னும் ஸ்டார்ட்டும் பண்ணல. இப்படி இருக்கும்போதே கிட்டத்தட்ட ஓவர்சீஸில் மட்டும் இப்போ 4 மில்லியன் கிட்ட நெருங்கிட்டு இருக்குன்னா அப்போ யோசிச்சு பாருங்கள். எல்லா நாடுகள் சிங்கப்பூர், மலேசியா, கல்ஃப் கண்ட்ரிஸு இருக்கிற எல்லா நாடுகளையும் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 10 மில்லியனு கிட்ட கிராஸ் பண்ணும் அப்படின்றதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வெளிநாடுகளில் மட்டும் அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா முதல் நாள் மட்டும் இந்த திரைப்படம் 200 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செய்ய அதிக வாய்ப்புகள். இப்போ தெரியுங்களா ரஜினியோட பவர் என்ன அப்படின்றத? ரஜினியோட பவரோ ரஜினியோட கொடுத்த வசூல் விவரங்களையோ உண்மையான வசூல் விவரங்களையோ யாராலும் இன்று வரை பீட் பண்ணவும் முடியல, பீட் பண்ணவும் முடியாது ஃப்யூச்சரில் கூட. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு சரித்திர சகாப்தை பண்ணிட்டு போயிருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரஜினியோடைய பவர் உலகமெங்கும் நிலைநாட்டி நிற்கும் அப்படின்றது வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்ம இன்னும் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஆடியோ லான்ச்சு பற்றி பேச போகிறோம், ட்ரெய்லரை பற்றி நம்ம பேச போகிறோம், அதுக்கப்புறம் புக்கிங்கை பற்றி பேச போகிறோம். இன்னும் எல்லாமே வந்து நம்ம கண்டிப்பாக பேச தான் போகிறோம். மொத்தத்தில் கூலி திரைப்படம் இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான படமாக இருக்கும் அப்படின்றது மட்டும் எனக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கும் அதே நம்பிக்கை இருந்தால் நம்ம கண்டிப்பாக ஆகஸ்ட் 14ஆம் தேதி மீண்டும் இதை பற்றி தெளிவாக ஒரு சூப்பரான வீடியோவோட நம்ம மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.